வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான 2 ஜாதகம்ங்க. சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அப்படி சொல்லுவேன்ல, முதல்ல 2 ஜாதகமும் தனித்தனி வீடியோஸாவே போடுறோம். ஏன்னா 2ம் வேற வேற மாதிரியான ஒரு டைட்டில். நேரடியா அந்த ஜாதகத்துக்கு வந்துடலாம். ஓகே, இந்த ஜாதகத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னே, ஐயோ பிரதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் டேட்டை ஹைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ டேட்டை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஜாதகம். ஜாதகத்தை பாருங்க. கன்னி லக்னம், 2ல் சந்திரன். இதுல கூட சந்திரன் 0 டிகிரியில இருப்பாரு. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன், கன்னி ராசியா துலாம் ராசியான்னு. கண்டிப்பா துலாம் ராசி தான், டவுட் எல்லாம் கிடையாது. 3ல் கேது அண்ட் 9ல சனி ராகு, 10ல் புதன், 11ல சூரியன் செவ்வாய், ஒரு குரு. குரு வந்து இங்க அஸ்தகங்க அமைப்புகள்ல இருக்காரு. 12ல இவரு சூரியன். ஓகே, இந்த அமைப்புல இதுதாங்க ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு அவர் எந்த மாதிரியான துறை, இது நீங்க பார்த்தோன்னே சொல்லிடணும். டப்பு 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 டப்புன்னு இந்த ஜாதகத்தை போட்டோன்னே நான் சொன்ன விஷயம், அப்பா சரியில்லைங்களா? ஆமாங்க. அப்பா இருக்காரு, அப்பாவா இல்ல. அடுத்து படிப்பு, அக்கௌண்ட்ஸ், ஐடி ரிலேட்டடான இதுல இருக்கீங்களா? அக்கௌண்ட்ஸ் மாதிரியான இருக்கீங்களா? ஆமா, அக்கௌண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. மலேசியால இருந்து வெளியில போக போறீங்க. ஆமாங்க. கட 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 கடன்னு ஒரு 2-3 நிமிஷத்துல படபட படபடன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? எல்லாம் பேசி முடிச்சிட்டோன்னே அப்படியே திருமணம் பத்தி அமைப்புகள்ல வராங்க. திருமணம் அப்படின்னா வழக்கமா என்னோட ஸ்டைல்ல திருமணத்தை நான் என்னத்தை பார்ப்பேன் அப்படின்னா குழந்தை அமைப்புகளை பார்ப்பேங்க. ஓகேங்களா? ஒருத்தருடைய 5ஆம் பாவகத்தையும் சுக்கிரனையும் பார்ப்பேன். அப்ப நான் சுக்கிரனை பார்த்தோன்னே, சுக்கிரன் இங்க பலவீனமாக இருக்கிறாரு. ஆனா தனி சுக்கிரனாக இருக்கிறாரு. தனக்கு ஆகாத வீட்டுல இருக்காரு. வேற எந்த விதமான சுபர் தொடர்பும் அவருக்கு இல்ல. அப்படியே பலவீனமாக ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தான பலம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. 12ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம். ஆனா சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. நான் எடுத்தோன்னே அவர் பாய்ன்றனால நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கு. ஆனா சந்தர்ப்பமே அமையாம எங்க கேட்கறது, எப்படி கேட்கறது தெரியாம தயங்கிக்கிட்டே இருப்பீங்களா? ஐயோ ஆமாண்ணே, ரொம்ப சேட்டா சொன்னாரு. கல்யாணம் பத்தி அப்படின்னு, உங்களுக்கு கல்யாணத்துல ஆர்வமே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியே சைலண்டா இருந்தாரு. உங்களை உடனே நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க என்ன கேட்கணும்? நான் என்கிட்ட பேசுறவங்களுக்கு தெரியும், நான் அப்படிதான் கன்சல்டேஷன்ல இப்படிதான் இருக்கேன். நீங்க உடனே கேட்கணும், ஏன் எனக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்லைன்னு கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுலே ஆர்வம் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். ஏங்க, ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை, லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை, லக்னத்துக்கு ஆகாத 8ஆம் அதிபதி சனியோட தொடர்பு பெற்று, பார்வை அமைப்புகள்ல நிறைய 21 டிகிரி அமைப்பு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒரு பாபத்து அமைப்புல நீச்சமா இருக்கிறாரு. அஸ்தகங்கமாகி தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் கெட்டு போச்சா? 5வது அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இது ஒரு கணக்கு வந்துருச்சா? இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க, குரு அஸ்தகங்க அமைப்புகள்ல இருக்காரு. குரு இங்க உச்ச குரு தான், ஆனா கடுமையான பலவீன அமைப்புகள்ல இருக்காரு. எப்பொழுதுமே ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், அந்த காரக பிளானட் ஒரு மாதிரி அடி வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த அமைப்புகள்ல பெருசா ஈடுபாடு இருக்காதுங்க. ஆர்வம் இருந்து கிடைக்காதுன்றது வேற, ஈடுபாடே இருக்காதுன்றது வேற. இந்த இடத்துல காரகன், அந்த அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சனி இங்க ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. காரக பிளானட் இங்க நேரடியா சூரியனோட சேர்ந்து பலவீனமா இருக்காரு. இந்த ஜாதகத்தோட பெஸ்ட் என்ன, அதிகாரம் சார்ந்த அமைப்புகள்ல போல்டா சூப்பரா அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரியான விஷயம், கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் மாதிரியான நீதித்துறைகள்ல பிச்சு வாங்கக்கூடிய புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு மலேசியால செட்டில் ஆகாம கொஞ்சம் அப்படி தள்ளி போகக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய, பிறந்த இடத்த விட்டு நகர்ந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். 8-12 அமைப்புகள் சுப அமைப்பு. ஏன்னா சந்திரன் இங்க வளர்பிறை சந்திரன் 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடத்துல தனி சுக்கிரன் இருக்காரு. தசாபுத்தி அமைப்புகள்ல கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு தள்ளி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. குழந்தையோட அமைப்பு அப்படின்னும் போது உடனடியா நான் பார்த்த இடம் வந்து 5ஆம் இடம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறது தப்பு. அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்தை பாபத்துவமான சனி பாக்குறது தப்பு. ஓகேங்களா? இத்தனை விஷயத்தையும் கணக்கு எடுத்துட்டு அது எப்படிங்க சொல்லுவீங்கன்னா அது எனக்கு தெரியலங்க. நீங்க மேபி ஒரு வேளை லைவ்ல கூட பார்க்கலாம். கட 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 கடன்னு பார்த்துட்டு திரும்ப எடிட் பண்ணி அட்மின் என்கிட்ட கொடுக்குறப்ப அந்த வீடியோ பார்த்து உண்மையிலேயே சொல்றேங்க, என்ன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த அந்த அத்தனை அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து இதுன்னு ஆன்சர் பண்ணிட்டு போறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ராசிக்கு 5 சனி பாக்குறாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோட பாபத்துவ அமைப்புகள்ல இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஆகாத அட்டமாதிபதி நீச்ச பங்கமாகி பாக்குறாரு. நீச்சம் தான் நிறைய இடத்துல பேசுறோமா? இந்த அமைப்புகள்ல
குழந்தை பெத்துக்கிறதுல மட்டும் ஆர்வம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் பர்சனலா சில விஷயம் சொன்னாரு. அது இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாண்ணே, இந்த மாதிரியான விஷயம் எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல ஆர்வம் இல்லை, திருமணத்திலே பெருசா ஈடுபாடு இல்லை. அப்ப நான் சொன்னேன், நீங்க வேற கல்ச்சர், வேற கலாச்சாரம் மாதிரியான அமைப்புகள்ல, வேற மாதிரியான அமைப்புகள்ல ஈடுபாடு உள்ளவங்க, இந்த அமைப்பு உங்களுக்கு சரியா வராது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சது. ஓகேங்களா? அதாவது குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்றத எதனை வச்சு பாக்குறது, இந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். மீண்டும் வேறொரு ஜாதகத்துல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.